வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அங்காரா டிசைன் சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் தான். ஏற்கனவே ஆல்ரெடி நான் இந்த ஷார்ட் டாப் ஒன்று தைச்சிருந்தேன். அதிலேயே வந்து இப்போ ஃபுல் ஃப்ராக் ஒன்று தைக்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ராகோட லென்த்து வந்து 50 இன்ச்சு, 3/4 ஸ்லீவு 6, ஃப்ரண்ட் நெக் வந்து 6, பேக் நெக் வந்து 4, ஆம் ஹோல் லென்த்தின் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அளவு வச்சு இப்போ இன்னும் மெஷர்மெண்ட்ஸ் காமிக்கிறேன், அளவுகள்லாம் காமிக்கிறேன். இப்போ ரஃப்பான ஒரு அட்டையில் வந்து போடுறேன். பேட்டர்ன் ஷீட்டில் தான் எப்பயும் போடுவேன். இதில் வந்து ஒரு வேஸ்ட் அட்டை இருந்ததுனால, பெருசாக இருந்ததுனால நம்மளுக்கு அங்காரா டிசைன்ஸ் ஒரு அட்டையில் கட் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு லென்த்து வித்து எல்லாமே அளந்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு எப்படி வரும்னு ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் ஒரு கட் பண்ணி பார்த்துக்குவோம். அங்காரா டிசைன்ஸுன்றது க்ராஸாக வரும், ரைட்டு டு லெஃப்ட்டில் வந்து க்ராஸாக வரும். இப்போ இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஃபுல் லென்த்தில் வந்து அந்த பேட்டர்ன் ஷீட்டில் அந்த பெரிய அட்டை இருந்ததுனால அளந்து பார்க்குறேன். அளந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு தேவை, பேக்கு தனியாக நம்ம 33 இன்ச்சு ஜஸ்ட்டு சைஸு உள்ள பேட்டர்னுக்கு நம்ம போட்டுக்குவோம்னு சொல்லிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம ஏற்கனவே இப்போ உள்ள அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மல் ஷோல்டர் அளவு, நெக் அளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்காரா டிசைன்ஸ்லேருந்து இது பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வச்சு பார்க்குறோம் ஸ்லீவுக்கு இப்படி வி நெக்காக தான் வரும் நம்மளுக்கு. அதனால தான் உயரம் வந்து நம்ம வச்சு பார்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து எந்த அளவு வருதுன்றதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் இது பண்ணிக்கணும். ஆம் ஹோலுக்கு வந்து இது இந்த ஸ்கேல் வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு இது பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த பக்கம் வந்து நம்ம வி நெக் மாதிரி தான் வரும், ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏன்னா அங்காரா டிசைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸாக தான் வரும், ரைட்டு டு லெஃப்ட்டு. இப்போ எந்த அளவு மெஷர்மெண்ட்டு அப்படின்னு இப்போ நம்ம ஃப்ரண்ட் இப்போ கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டுட்டு வச்சு பார்க்குறேன். அளவு ஃப்ரண்ட்டுக்கு வந்து வச்சு பார்த்துட்டு 33 இன்ச்சஸ்க்கு உரியது அளவுக்கு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்தோடனே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த பீஸ் வந்து இப்போ ஆம் ஹோல் இதில் வந்து 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். லென்த் இன் பாக்ஸ் டெப்த்து வந்து 3/4 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ இன்னும் உயரம் எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் விடணும், அது சொல்லியிருக்கேன். இப்போ லென்த் வந்து பார்த்துக்குறோம், வேஸ்ட் வித்து பார்த்துக்குறோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை, வேஸ்ட் வித்து வந்து 7, 7.5, 7.25 அல்லது 8 வரைக்கும் நம்ம 1.5 இன்ச்சு சீம் சேர்த்து தான் விடுறோம். பார்த்துட்டு இது பண்ணிக்கிறோம். இப்போ ஏற்கனவே சீட் அளவு 33, 35, ஃப்ரண்ட் நெக் வந்து செஸ்ட் சைஸ் வந்து 35, ஹிப் சைஸ் வந்து எந்த அளவுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஹிப் சைஸு, சீட் சைஸு, வேஸ்ட்டு அளவு நம்மளுக்கு வந்து ஆனால் தேவையானது வேஸ்ட் அளவு தான் வரும். அது முடித்ததுக்கப்புறம் ஆம் ஹோல் லென்த் இன் பாக்ஸ் வந்து 7, ஆம் ஹோல் டெப்த்து வந்து நம்மளுக்கு 1.25 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஆம் ஹோல் டெப்த்து வந்து 1.25 கொடுத்தா வந்து ப்ளவுஸுக்கு வந்து சரியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து 3/4 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு தான் 1.25 இன்ச்சு வரும். ஆனால் இதுக்கு வந்து தேவையில்லை, அவ்வளோ தேவையில்லை க்ளோஸ் நெக்னால். இப்போ லென்த் வந்து இப்போ எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 50 இன்ச்சு, அதாவது ஃபுல் ஃப்ராகோட லென்த்து வந்து இப்போ நம்ம துணியோட லென்த் வந்து 50 இன்ச்சு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தைக்க முடியும். இப்போ ஸ்கேலில் வந்து நான் பேட்டர்னில் வந்து ஏற்கனவே ஃபார்முலா போட்டு வச்சுருந்தேன் அந்த பேக் டிசைனு. அதனால் ஃப்ரண்ட் மட்டும் போட்டுட்டு அதோட கனெக்ட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான ஆம் சைக்கு வர்ற இடமும் நம்ம ஜஸ்ட் பாயிண்ட் வர்ற இடமும் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இதில் ஹிப் சைஸ், வேஸ்ட் அளவு, ஹிப் அளவு, சீட் அளவு எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு கரெக்டாக வருமா, அந்த நெக்கு கரெக்டாக வருமா, ஃப்ரண்ட் அண்டு இது வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு, ஏன்னா வி நெக் வருது இல்லை, அதனால். பேக்கில் வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் பேட்டர்ன் வந்து இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு 1.5 இன்ச்சு சீமோட சேர்த்து, சீம் இல்லாமல் சேர்த்து இப்படி க்ராஸாக வரும் ஹிப் லைன் வரைக்கும் சீம் அலவன்ஸோட நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டர்னில் வந்து பேட்டர்ன் போட்டுட்டு இங்கே போட்டிங்கன்னா தான் துணியில் டேரெக்டாக போடாமல் போட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆயிரும்.
பேட்டர்ன் போட்டுட்டு அதில் எழுதி வச்சுக்கோங்க இதில் எத்தனை இன்ச்சு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலான்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிறப்பே மறந்துடுவோம். அதனால தான் 1.25 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு 1.25 அல்லது 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விடலாம், நம்ம பார்த்துக்கலாம். சில நேரம் சில இடத்துல வந்து 2.5 ஜஸ்ட்டு சைஸ் 33, வேஸ்ட்டு சைஸு 34, 28, ஹிப் சைஸ் 30, ஷோல்டர் டு ஷோல்டர் 14, ரெடி ஷோல்டர் 4.1, ஹாஃப் ஷோல்டர் வந்து 2, ஹாஃப் ஷோல்டர் 7, வேஸ்ட் வந்து 28, வெயிஸ்ட் வந்து 28 போட்டிருக்கேன். ஆம் ஹோல் லென்த் இன் பாக்ஸ் வந்து 7 கொடுத்துருக்கேன். ஆம் ஹோல் டெப்த் வந்து 3/4 இன்ச் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு நார்மலாக வி ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதனால் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் போட்டு எப்போவுமே போட்டால் தான் சரியாக வரும். நம்ம என்னடா தேவையில்லை டேரெக்டாகவே போட்டுறோம் நம்மளுக்கு தானே தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா சில இடத்துல வந்து சில இதில் மிக்ஸ் ஆயிரும். அதாவது ரெகுலராக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தைக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து சரியாக இருக்கும். ஆனால் பிகினர்ஸோ அல்லது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறவங்க சம்டைம்ஸ் வேறு ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்ப ஸ்ட்ரெஸ்ஸு, வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லை வேறு எதில் யோசனையில் இருந்தாங்கன்னா வெட்டுறப்ப மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இது பேட்டர்னால் நம்மளுக்கு கரெக்டாக அப்படியே காட்டிடும். அதனால் சோம்பேறித்தனப்படாமல் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேட்டர்ன் போடுறதுக்கு அவ்வளோதான் ஆகும். ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே பேட்டர்னில் நம்ம கரெக்டாக போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இதை கூட ஸ்டில் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் மெஷர்மெண்ட் எடுத்ததை. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கனமான அட்டை. நான் சீம் அலவன்ஸ் விட்டே நான் எக்ஸ்ட்ரா ஆம் ஹோலுக்கு நான் எப்போவுமே 3/4 இன்ச்சு, ஏன்னா டேர்ன் பண்ணி அடிப்பேன். எல்லாருமே 1/4 இன்ச்சு தான் விடுவாங்க. நான் வந்து 3/4 இன்ச்சு எதுக்காகனா லைனிங் துணியில் வந்து நான் உள்ளே கூடி டேர்ன் பண்ணி அடிப்பேன். ஏன்னா ஓவர்லாக் வந்து கொடுக்க மாட்டேன். என்கிட்ட மிஷின் இல்லை, அது ஒன்று. ப்ளஸ் அப்படி இல்லாமல் கொடுத்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். உள்பக்கமும் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து எந்த பிசுறுமே தெரியாது. ஓவர்லாக் கொடுக்காமே பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அளவுகளெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இது எதுக்காகனா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம இந்த அளவோட கிராஸ் பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த பகுதி வலது பகுதி வந்து நீளமாகவும் இடது பகுதி வந்து சிறியதாகவும் வரும். நம்மளுக்கு சின்ன அந்த வீநெக் மட்டும்தான் வரும். இப்போ இது போட்டிருக்க பேட்டர்ன் வந்து லெஃப்ட் இதுக்கு தான் வரும். லெஃப்ட் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ரைட்டுக்குன்னு தனியாக நம்மளாக ஒரு இதே அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து போட்டுட்டு ஆனால் நீளமாக வெட்டிடணும். ஹிப் லைன், வெயிஸ்ட் லைன் அல்லது இப்போ நம்மளுக்கு ஃப்ராகுக்கு வந்து வெயிஸ்ட் லைன் வரைக்கும் வரும். சிலர் வந்து வெயிஸ்ட் லைன் வரைக்கும் வைப்பாங்க, சிலர் ஹிப் லைன் வரைக்கும் கேட்பாங்க. ஆனால் ஹிப் லைன் வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும். பார்க்க ஃப்ராக் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ஃப்ராக் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். வெயிஸ்ட் லைனுக்கும் அப்பர் வெயிஸ்ட் லைனுக்கு வச்சுருக்கக்கூடாது, லோவர் வெயிஸ்ட் லைனுக்கு வச்சா தான் சரியாக இருக்கும். லோவர் வெயிஸ்ட் லைன் அளவுக்குன்னா நம்ம கிராஸாக வலது பகுதி உள்ள பேட்டர்னில் வந்து கொஞ்சம் நீளமாக நம்மளுக்கு வரும். அதை இது பண்ணிக்கலாம். இதில் ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ வந்து ஸ்கேலில் வந்து வலது பகுதிக்குரியதை வரைகிறேன். இப்போ நான் வரைஞ்சது ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடுக்கு வரைஞ்சிட்டோம். இப்போ அங்காரஹா பேட்டர்னுக்கு மட்டும்தான் அப்படி, இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குன்னு பேட்டர்னை போட்டுருவோம். ஆனால் இந்த டிசைன்ஸ்க்கு வந்து இப்படி தான் வரும். இது வந்து தனியாக ஒரு சின்ன ரஃப் பேப்பரில் போட்டுட்டு அதையே வந்து அதே அளவுக்கு வெயிஸ்ட்டு அப்பர் வெயிஸ்ட்டுக்கு போட்டுறக்கூடாது, லோவர் வெயிஸ்ட் அளவுக்கு போடணும். அது எந்த பாயிண்டில் இருந்துன்னா ஆம் ஹோல் வலது பக்கம் உள்ள ஆம் ஹோலில் நடுவால் வருதுல்ல அந்த புள்ளி, அந்த ஆம் ஹோல் லென்த் இன் பாக்ஸ் எட்ஜு, அதை தான் இப்போ காமிச்சேன். அந்த எட்ஜிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடு இங்கிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். வேஸ்ட் லைன் வரைக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு கிராஸாக அப்படி கொண்டு வரணும். நெக் லைன்லேருந்து கொண்டு வரணும். இப்போ இப்போ நான் காமிக்கிறது பேக் நெக்கு. பேக்கில் வந்து 4, ஆம் சைக்கு வந்து 15. டோட்டலாக வந்து அந்த டீனேஜ் கேர்ளுக்கு வந்து 15 சொல்லியிருக்காங்க ஆம் சைக்கு. இப்போ பேக்கில் வந்து பேக் நெக் வந்து 4 தான், போட் நெக் மாதிரி வரும். லேசாக நம்ம 4க்குள்ளே வந்துட்டாலே போட் நெக் மாதிரி தான் வரும். இப்போ இதே மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். பேக்கில் வந்து எழுதியிருக்கோம். ஜஸ்ட்டு சைஸ் 33, வேஸ்ட் வந்து 28. இப்போ வந்து இதில் வந்து
3/4 இன்ச்சு சீம் வந்து இப்போ ஃப்ரண்ட்டுனாலும் நம்மளுக்கு ஷோல்டர் லைனில் நான் 3/4 இன்ச்சு விடுவேன். நிறைய பேர் 1/4 இன்ச்சு போதும், 1/2 இன்ச்சு போதும். அதாவது லைனிங்க்குனா 1/2 இன்ச்சு விடுவாங்க. லைனிங் இல்லாமன்னா 1/4 இன்ச்சு போடுவாங்க. ஆனால் நான் வந்து லைனிங் இல்லாமையும் 3/4 இன்ச்சு விடுவேன். எதனாலனா லைனிங்க்குனா நான் எல்லாமே மடித்து அடித்து ஷோல்டர் லைனில் மடித்து நல்லா டேர்ன் பண்ணி உள்ள ஷோல்டர் லைனில் மடித்து அடிச்சிடுவேன். அது கிச்சன் ஷோல்டரில் அப்படியே நின்றுக்கணும். ப்ளவுஸ்னால் பக்காவாக நிற்கும். ஆனால் அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் அழுத்துதுன்னு சொல்கிறாங்க வேலை பார்க்குறப்ப. அதனால் சின்ன மடிப்பாக மடிக்காமல் கொஞ்சம் அகலமாக மடித்தோம்னா அவங்களுக்கு அழுத்தாது, ஷோல்டரில் அப்படியே நிற்கும். அதனால் 1 இன்ச்சு சில நேரம் அப்படி அழுத்துதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் 1 இன்ச் கொடுப்பேன். 3/4 இன்ச்சு கொடுத்தோம்னா சின்னதாக மடித்து டைட்டாக நின்றுக்கூடும், ஷோல்டரில் விலகாது. அதுக்காக அப்படி கொடுக்குறது. இப்போ வந்து இதில் வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ வந்து இது கிராஸாக இருக்கிறதுக்கு இப்போ செக் பண்ணுறேன். இப்போ எந்த இடத்துல இருந்து இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் லைன் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் லைனை இப்போ ஷோல்டரில் வந்து நான் டேர்ன் பண்ணி ஆம் ஹோலும் இதுவும் பேக்கில் வந்து வரைஞ்சிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வரையலை. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து லெஃப்ட் பார்ட்டு. இதே இதை டேர்ன் பண்ணிக்கணும். இதே ஆக்சுவலாக வந்து நம்ம துணியில் வெட்டுறப்ப அதே ஃப்ரண்ட்டு இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு லோவர் வெயிஸ்ட் லைன் வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. ஆக்சுவலாக வெயிஸ்ட் லைன் வரைக்கும் வச்சா கொஞ்சம் இதாக இருக்கும். லோவர் வெயிஸ்ட்னால் கொஞ்சம் வெயிஸ்ட்டை விட கொஞ்சம் சீட்டு ஹிப்புக்கும் வெயிஸ்ட் லைனுக்கும் நடுவில் உள்ள அளவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹிப் லைன்னா கொஞ்சம் ரொம்ப இறங்கிரும் ஃப்ராகு, அது சரியாக வராது. இப்போ வந்து இது இந்த பேட்டர்னோட பின்பகுதி இதில் வந்து வச்சுருக்கேன். இதில் இந்த ஹாஃப் ஸ்க்ரீன்னால் சரியாக தெரியலை. நான் வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் மிஸ்டேக்காக எடுத்திருக்கேன், அதனால் தெரியலை. இப்போ வந்து 2 சீட்டையும் வச்சு பார்க்குறேன். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இடது பக்கம் உள்ளதையும் வலது பக்கத்துக்கு ஃப்ரண்ட்டில் வலது பக்கத்துக்கு தனியாக ஒரு பீஸையும் கட் பண்ணிவிட்டு பேக்கு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பார்ட்லேயே வந்து நம்மளுக்கு இன்னொரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இன்னொரு பீஸு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக செக் பண்ணிட்டோம்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ நம்மளுக்கு வந்து இது இப்போ பார்க்க பெரிய சைஸாக இருக்குது, 33 இன்ச்சஸ்க்கு மாதிரி இல்லையேன்னு நீங்கள் கடைசியில் அந்த மேக்ஸியை பார்த்து நான் கூடவே தான் விட்டுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விடலை, கொஞ்சம் பெரிய சைஸாகவே விட்டுக்கிட்டேன். ஏன்னா பிரித்து அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க பிரிச்சுக்கலான்ற மாதிரி. எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் உங்களுக்கு பேட்டர்னில் தான் நான் 1.5 இன்ச் காட்டியிருக்கேன். ஆனால் நான் அதில் வந்து 3.5 இன்ச் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேட்டர்னில் இப்படி நெக்லேருந்து இப்படி க்ராஸாக வரும். இப்போ நெக் லைன்லேருந்து க்ராஸாக ஹிப் லைன் லோவர் வெயிஸ்ட் லைன் வரைக்கும் இது வந்து 2வது ரைட் சைடு உள்ள பாகுதி அதோட ஆம் ஹோல் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நெக் லைன் தான் காட்டியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டோட வலது பகுதி பேட்டர்னை இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டோட வலது பகுதி பேட்டர்ன், அடியில் இருக்கிறது ஃப்ரண்ட்டோட இடது பகுதி பேட்டர்ன். இப்படி வச்சு பார்க்குறோம் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் வருதுன்னு. ஏன்னா நம்ம டேரெக்டாக துணியில் இப்படி போட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இப்படி பேட்டர்னில் வந்து விரத வச்சு பார்க்குறோம் எந்த அளவுக்கு குறையும். டிசைன் ப்ளவுஸ்னாலுமே நம்ம டக்குன்னு அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பார்த்தோன்னே கரெக்டாக கண்ணில் வச்சு பார்த்தோன்னே செஞ்சுருவாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக பேட்டர்னில் வந்து அதோட ஷோல்டர் லைன் கரெக்டாக இருக்கா, 2 ஷோல்டர் லைன் கரெக்டாக இருக்கா நம்ம வச்சு இந்த இடது பகுதியும், ஏன்னா நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி நடுவில் கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டே 2ஆக கட் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப 2 லைனும் ஷோல்டர் லைன் கரெக்டாக வருதா, வேஸ்ட் லைன் கரெக்டாக வருதா, ஹிப் லைன் கரெக்டாக வருதா. ஏன்னா ஹிப் லைனில் வரைக்கும் தான் அங்கே ப்ளீட் வரும் ஹிப் லைனில். அதனால் எல்லாமே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் லைன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜாயிண்ட் வர இடம் எந்த இடம்னு பார்த்து அதை தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வி நெக்கில் ஒரு பகுதி சின்ன வியாக வரும், ஒரு பகுதி வந்து அங்காரஹா டிசைன்ஸுன்னு சொல்கிறது, இன்னொரு பகுதி வந்து பெருசாக வியாக வரும். இப்போ அந்த இதை வந்து நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த பெரிய வியாக காட்டிக்கிட்டு இருக்கேன், எதுலேருந்து எந்த லோவர் வேஸ்ட் லைன் வரைக்கும் வருது அதை நான் கரெக்டாக செக் பண்ணி பின் பண்ணிடுறேன். குண்டு பின் வச்சு பின் பண்ணிக்குவேன். ஆக்சுவலாக வந்து துணியில் வந்து குண்டு பின் வச்சு ட்ரேப்பிங் பின் வச்சு பின் பண்ணிக்குவேன். ஆனால் அந்த இடத்துல வந்து எந்த இடம்னு நான் இதில் பேட்டர்னில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்.
எந்த இடத்துல ஜாயிண்ட் வருது அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போடணும், 2 பீஸாக வர்றதுனால எந்த இடத்துல ஸ்டிச் போடணும்னு அளந்து நான் அதை கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்ட்டு கரெக்டாக மாறிடக்கூடாதுன்ட்டு அளந்து செக் பண்ணிவிட்டு அதில் இந்த இருக்குது இப்படி வீ நெக் வந்து இந்த இடம் வந்து 4.5 இன்ச்சு, 5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு ஒவ்வொரு இது, அதாவது ஜஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் தான் வரும். ஆக்சுவலாக வந்து இது வர்றது வந்து ரைட் சைடு உள்ள வி வந்து ரைட் ஷோல்டர் டு லெஃப்ட் செஸ்ட்டு வரைக்கும் உள்ள ஜஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் தான் வரும். அந்த ஜஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து கீழே வந்து நம்மளுக்கு மெயின் டாட் மாதிரி வரும். அதை தான் நான் இப்போ காட்டினேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது ஷோல்டர் லைன்லேருந்து வேஸ்ட் லைன் லெஃப்ட்டு செஸ்ட் லைன் வரைக்கும் பாயிண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் டாட் மாதிரி வரும். மீதி உள்ள பகுதி இப்போ ஜஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக பாயிண்ட்டு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் வரும். மீதி அந்த பகுதி உள்ள பகுதிக்கு வந்து 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா நம்ம இங்கிட்டு தனியாக அதுக்குரிய அதுக்கு நம்ம துணிக்கு விட்டுக்கணும். இப்போ ஜஸ்ட்டு சைஸ் 33, வெயிட்ஸ் 28, ஹிப்பு 30, ஷோல்டர் 14, ஆஃப் ஷோல்டர் வந்து 7, ரெடி ஷோல்டர் 4.5, நெக்கு வித்து வந்து 2.25, 2.5 வைக்கலாம், 2.25 வைக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6, 5.5 வைக்கலாம். இப்போ இதை நான் காட்டிட்டேன், இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அங்கரஹா டிசைன்ஸுன்றது ரைட் ஷோல்டர்லேருந்து அந்த வி நெக் வந்து இடது பகுதியோட செஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்து அந்த செஸ்ட் பாயிண்ட்லேருந்து இறங்குறது நம்ம ப்ளவுஸில் வர்ற மாதிரி டாட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். மெயின் டாட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது 4.5, 5.5, 6 வரைக்கும். 6னா ஹிப் லைன் வரைக்கும் போயிடும். அதனால் 6 வராது. 4.5, 5க்குள்ளேயே வந்துடும். அது போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஜஸ்ட் பாயிண்ட்லேருந்து சைடு சிம் இடது பக்கம் லெஃப்ட்டோட சைடு சிம்க்கு அந்த அங்கிட்டு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ இந்த பகுதியையும் இது வந்து இடது பகுதியையும் இப்போ வலது பகுதியில் ஒரு வி வருது. அதில் வந்து அது ஈவன் ஆயிரும். அந்த லெஃப்ட்டு சீமோட இது வந்து அந்த ஜஸ்ட்லேருந்து இடது பக்கம் உள்ள பகுதி வந்து இந்த பேட்டர்னில் வந்து ஈவன் ஆயிரும். நம்ம இதை வந்து வச்சு குண்டு பின் வச்சு குத்திக்கிறோம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஈவன் ஆயிரும். அதனால் எந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த வலது பகுதியையும் இடது பகுதியையும் ஃப்ரண்ட்டில் நம்ம இணைச்சி பேட்டர்னில் இணைச்சி பார்க்குறோம். சரியாக வருமா ப்ளஸ் சீம் அலவன்ஸோடு வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். 1.25 இன்ச்சு. ஆனால் நான் வந்து துணியில் விடுறப்ப கூடையே தான் விட்டேன். செக் பண்ணி பார்த்துக்கோம். அதுதான் எந்த குழப்பம் வராது. இந்த இடத்துல இப்படி வி கிராஸாக வர மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக நச்சுன்னு உட்காந்துரும். ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. ஆனால் வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு பின் பண்ணி பார்த்துக்கிடணும், செக் பண்ணிக்கிடணும். இல்லைன்னா மிஸ்டேக் ஆயிரும். நம்மளுக்கு ஆம் ஹோலு, நெக்கு, வெயிஸ்ட் லைனு, ஹிப் லைனு எல்லாமே சரியாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஆனால் ஹிப் லைன் வரைக்கும் போகக்கூடாது. வெயிஸ்ட் லைனு லோவர் வெயிஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு ப்ளீட்டு ஜாயின் பண்ணிடணும். அதுக்காக இப்போ துணியில் வந்து இதே இது வச்சு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு பேக் பீஸ் வந்து ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். இப்போ சேலையில் முந்தி பகுதியில் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சேரீயில் நான் வச்சு வந்து லே அவுட் பண்ணி பார்க்குறேன். எந்த இடத்துல ஸ்லீவ் வந்து 3/4 வச்சா நல்லாயிருக்கும், எந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டை எந்த பகுதியில் பேக் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டேன். ஏன்னா இது பெரிய பட்டு சேலை வச்சு சும்மா லே அவுட் பண்ணி பார்க்குறோம். லே அவுட் பண்ணி சும்மா லேசாக மார்க் மட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வெட்டிக்குவோம். ஃப்ரண்ட் பேக் இது வந்து நம்மளுக்கு ப்ளீட் வர்ற இடம் வந்து நம்மளுக்கு சேரீ முந்தியில் வராது. நம்மளுக்கு சேரீக்குள்ளுக்குள்ளே உள்ள பல்லுவில் வரும். இது வந்து சேரீ முந்தி பல்லு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் வெட்டிட்டா செக் பண்ணி லே அவுட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். அது கரெக்டாக நம்மளுக்கு வருதா, ஸ்லீவுக்கு வந்து 3/4 வந்துருந்துச்சு. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இந்த டார்க்காக மார்க் பண்ணிட்டேன். முதல்ல லேசாக மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ டார்க்காக மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் க்ராஸாக இது பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போக
நம்ம இப்போ வந்து ஒரு பகுதியாக பேக் வெட்டிக்கிறேன். இப்போ வெட்டுறது வந்து பேக்கில் கீழே சாரி முந்தியிலேருந்து வெட்டிகிட்டே வரோம். கொஞ்சம் கவனமாகவே வெட்டுங்க. நம்ம இதை வெட்டிட்டு நான் லைனிங் வெட்டிக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்மளுக்கு துணி எப்படி இருக்குதுன்னு பத்தலையான்றது தெரியலை. அதனால் சேரீயில் வெட்டுறப்ப மெயின் ஃபேப்ரிக்கில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கில் வெட்டிக்குவோன்ட்டு விட்டுட்டேன். இந்த வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லைனிங்கில் வச்சு நான் மடித்து வெட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேக்கு ஃபுல்லாக விரித்து காட்டியிருப்பேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு பகுதியும் வெட்டிட்டேன் போல். ஃப்ரண்ட்டு பகுதி அடுத்து வெட்டிகிட்ருக்கேன். வச்சு வெட்டிட்டு எப்படி வருது அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு வெட்டினது பேக் தான். இந்த பேக் பீஸு. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறேன். மீதி உள்ள பகுதி நம்மளுக்கு ஸ்லீவ் வந்துடும். ஏன்னா நம்ம லைனிங் கொடுக்குறதுனால நம்மளுக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை. இது வந்து ஃப்ராக்குன்றதுனால யோக்குக்கு நம்ம வெட்ட வேண்டியதில்லை. இது சரியாக வந்துருந்துச்சு. முந்தி வந்து கரெக்டாக 3/4 ஸ்லீவ் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ராக்குக்கு சரியாக இருக்குது. லைனிங்கில் வந்து நான் பின் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி கிராஸாக வச்சு வெட்டிடணும். இப்போ வச்சு செக் பண்ணிக்கிறேன். பேட்டர்னை வச்சு உடலை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெட்டினதுக்கப்புறம் சிலது ஜாயின்ட்ஸ் வருமா என்னன்றதை பார்த்துக்கணும். இப்போ வந்து இது பேக்கில் வந்து நெக்கு வெட்டாமல் தான் எடுத்திருந்தேன். இப்போ பேக் நெக்குக்கு வெட்டிக்குவோன்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பேக் பீஸ் ஏற்கனவே வெட்டி எடுத்ததில் வந்து நெக்கு எல்லாம் சரியாக இருக்கா, சீம் அலவன்ஸ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ வந்து ஆம்சைக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ பேக்குக்கு நம்ம கரெக்டாக சீம் அலவன்ஸ் வந்து நான் 1 விடுவேன். ஏன்னா மற்றவங்க யாரும் அப்படி விட மாட்டாங்க. நான் வந்து ஃபோல்டு பண்ணி அடித்தா ஷோல்டர் லைனில் வந்து கரெக்டாக வந்து அது உட்காந்துரும். அதுக்காக தான் நான் அப்படி விடுவேன். எல்லோரும் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் விடுவாங்க. நான் வந்து ஆர்ம் ஹோலுக்கு 3/4 இன்ச்சு விடுவேன். ஷோல்டர் லைனுக்கு 1 இன்ச்சு. ஆனால் நான் ஃபினிஷிங் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக அந்த லைனில் நம்மளுக்கு மெயின் அந்த பேட்டர்ன் அளவு வந்து கரெக்டான ரெடி அளவு வச்சுருப்பேன். அந்த ரெடி அளவுக்கு வர்ற மாதிரி கொண்டுட்டு வந்துடுவேன். அதனால் நான் வந்து எப்போவுமே ரெடி அளவு வச்சுருந்துட்டு பேட்டர்ன் வந்து ரெடி அளவில் தான் வைப்பேன். அப்புறம் தனியாக தான் நான் ஸ்லீவுக்கு சீம் அலவன்ஸ் தனியாக தான் விடுவேன். இப்போ காட்டுறது பேக் நெக்கு. பேக்கில் ஃபுல்லாகவுமே இந்த நெக்குக்கு இது பண்ணிட்டோம். அந்த வெட்டி எடுத்ததில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து சும்மா தான் வெட்டியிருந்தேன். இப்போ லைனிங்கும் சேர்த்து இது பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணி காமிப்போம். இப்போ லைனிங் துணி வச்சு இது பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணுவோம் அடுத்து. இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் தனியாக கிராஸாக வெட்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த பேட்டர்ன் ஒன்று தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். யோசித்து கொஞ்சம் நிதானிச்சு, ஏன்னா நம்ம மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. கஸ்டமர் ப்ளவுஸு, கஸ்டமர் மேக்ஸி, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் இது பண்ணணும். இப்போ வந்து இது ஸ்லீவ் 33 இன்ச்சுக்கு 3/4 ஸ்லீவ் காமிச்சேன், பேட்டர்ன் காமிச்சேன். இது பேட்டர்ன் ஃபார்முலா வந்து ஒரு நாள் நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். வீடியோ ஃபார்முலா மட்டும், ஸ்லீவுக்கு தனியாக வீடியோ, இதுக்கு வீடியோ மட்டும் போடுறேன். 33 இன்ச்சு ப்ளவுஸுக்குனாலும் சரி, மேக்ஸிக்குனாலும் சரி. இப்போ ஸ்லீவுக்கு வந்து இதுக்கு வந்து செக் பண்ணிக்கிறேன். தனியாக அடிஷ்னலாக நம்ம சைடு சீமுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா லைனிங்க்கோ அல்லது மெயின் ஃபேப்ரிக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். தான் இருக்குது ஒட்டு ஜாயிண்ட், அது எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இதுக்கு லைனிங், இது வந்து ஸ்லீவுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ரெடி பண்ணி பின் பண்ணி வச்சுட்டேன், ட்ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு இல்லை, சாரி, பேக்குக்கு ட்ரேப் பண்ணி வச்சுட்டேன், பின் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து ஸ்லீவுக்கு பின் பண்ணி ட்ரேப் பண்ணி லைனிங்லாம் கரெக்டாக ஸ்லீவுக்கு எல்லாம் 2 இதுக்கும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் வெட்டிட்டேன், பார்ட் வெட்டியாச்சு. ஆனால் லைனிங் துணியில் வந்து வெட்டிட்டு அடுத்து ட்ரேப்பிங் பின் வந்து செக் பண்ணி ஃபுல்லாக சுற்றி இது பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூடயே தான் ஸ்டிச் பண்ணுவேன். கொஞ்சம் விட்டு தான் ஸ்டிச் பண்ணுறது.
இந்த பேக் முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. உங்களுக்கு தச்சு லேசாக தான் தச்சு காமிச்சேன். பேக் ஃபுல்லாக நீட்டாக வந்திருக்கு. நெக்லைனு அழகாக வந்திருக்கு. நான் அந்த இடத்துல ஸ்டிச் போட மாட்டேன், அமுக்கு தையல் போட மாட்டேன். முதுகில் வந்து இது வந்து ஏன்னா டேர்ன் பண்ணி விட்டதோடு அப்படியே விட்டுருவேன். ஏன்னா என்னோடய இது வந்து ப்ளவுஸுக்கும் அப்படி தான் நான் தச்சு பழகியிருக்கேன். அந்த லுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா அயர்ன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆனால் நடுவில் வந்து ஒரு இந்த நாச்சஸ் தையல் கொடுப்பேன். ஃப்ளாட் ஃபல் சிம் வந்து கொடுப்பேன் நடுவில். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுட்டு நடுவில் ஃப்ளாட் ஃபல் சிம் கொடுத்துருவேன். ஆனால் முதுகு பகுதியில் ஒரு அமுக்கடி கொடுக்க மாட்டேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட மாட்டேன். கொஞ்சம் எம்போசிங்காக இருந்தால் அழகாக இருக்கும். இந்த இது வந்து பேக்கும் ஸ்லீவும் முடிச்சிட்டேன். ஸ்லீவுக்கு லைனிங் வந்து வச்சு டர்ன் பண்ணி அடிச்சுட்டு உள்பக்கம் நீட்டாக இருக்கும், வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்கும். இது என்னோடய பேட்டர்ன் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ஓவரில் கொடுக்காதனால பிசுறு தெரியாது, தெரியாமல் தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து 3/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்றேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கணும். இப்போ பேக் தான் முடிச்சிருக்கோம், பேக் முடிச்சிருக்கோம், ஸ்லீவ் முடிச்சிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்து நம்ம சரி பண்ணுறோம். இப்போ அதில் வந்து என்னென்னா நம்ம அங்கரஹா டிசைன்ஸில் வந்து அந்த நெக்கு நெக் வர்ற இடத்துல பட்டு பார்டர் இருக்குல்ல, இப்போ இந்த முந்தியிலேருந்து நம்ம வெட்டினோம்ல, அந்த பார்டரை வந்து கொண்டு வந்தால் அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி கொண்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்கேன். இந்த வச்சு ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு செல்வச்சு, அதாவது கரை இருக்கும், அதனால் நம்ம அதுக்கு தேவையில்லை. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறோம். இந்த இருக்குது பாருங்கள், நம்ம வச்சு கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த இடத்துல க்ராஸாக தான் வரும், நெக்கில் க்ராஸாக வரும். இந்த க்ராஸாக வச்சு அடிச்சிருக்கேன் பாருங்க. அந்த பக்கம் கோல், இந்த பக்கம் வந்து லாங் வி. வலது பக்கம் உள்ள ஃப்ரண்ட் பேட்டர்ன், அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் லைனிங் துணி அது மேலே வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி இது மேலே அடித்து அப்படியே டர்ன் பண்ணிடுவேன். உங்களுக்கு இப்படி அடித்து அதில் ஒரு அமுக்கடி கொடுத்துட்டு டர்ன் பண்ணி விட்டுருவேன். கடைசியாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த பகுதியில் வந்து இதையும் முடிச்சாச்சு. பார்டர் இப்போ லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடு சின்ன வி வரும் பார்த்திங்களா, அதுக்கும் நான் வந்து சின்ன பட்டு பார்டர், இந்த பட்டு பார்டரில் வந்து நம்ம முந்தியில் கொடுத்தோம்னா அதில் மீதம் வந்த பார்டர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ அதை ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ரெண்டும் இப்போ வந்து பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஊட செக் பண்ணி தான் அடிக்கணும், டக்குன்னு வச்சிடக்கூடாது. நான் வந்து இந்த பார்ட்டு இது வந்து இடது பக்கம், இது வலது பக்கம். வலது பக்கம் உள்ள வி, இது இடது பக்கம் லெஃப்ட் சைடு உள்ள வி. இப்படி வச்சு நம்ம பார்க்கணும். இது வந்து வலது பக்கம் உள்ளது மேலே வரணும், இடது பக்கம் உள்ள ஃப்ரண்ட் வந்து அடியில் போகுது பாருங்கள். வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம வச்சு தரையில் வச்சு பார்க்கணும், தரையிலையோ டேபிள்லையோ வச்சு பார்க்கணும். டக்குன்னு டேரெக்டாக எடுத்துடக்கூடாது. நம்ம பேட்டர்ன் அளவுக்கு வச்சு ட்ரேப்பிங் பின் வச்சு சுற்றி எந்த இடத்துல ஸ்டிச் வருதோ அந்த இடத்துல, சிலர் வந்து ரோப் வச்சுருவாங்க அந்த இடத்துல ஓப்பனாக. இந்த இடத்துல வந்து அந்த ஜஸ்ட் லைன் வர்ற இடத்துல வந்து ஓப்பனாக வைப்பாங்க. குழந்தைங்களுக்குன்னா அழகாக இருக்கும். ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்குன்னா அழகாக இருக்கும். டீனேஜ் கேர்ள்னால் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் அந்த இடத்துல. இப்போ வந்து அந்த எந்த இடத்துல ஜாயிண்ட் வருது அப்படின்னு பார்த்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நம்மளுக்கு பின்னாடி ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா பின்னாடி டாட் கூட பிடிக்கலாம். இப்போ ப்ளீட்டு மீதி உள்ள அந்த சேரீ துணியில் 3 பங்கு எப்படி இருக்கும், 6 மீட்டர் துணி வரும் நம்மளுக்கு ப்ளீட்டுக்கு. அப்போ தான் ஒரு டீனேஜ் கேர்ளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ளீட்டுக்கு வெயிஸ்ட் லைனில் வரைக்கும் வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஒரு பக்கம் அந்த சைடு கார்னரில் இப்போ மடித்து அடிக்கிறேன். 2 பக்கமும் உள்ள எட்ஜஸை வந்து சாரியில் எட்ஜஸை மடித்து அடிக்கிறேன். அப்படின்னா பிசுறு தெரியக்கூடாதுன்றதுக்காக மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு 2 பக்கமும் இப்போ முந்தி வெட்டினது போக 2 பக்கமும் அடிச்சிட்டேன். இப்போ ப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். இது பாக்ஸ் ப்ளீட் வச்சுருக்கேன். அதாவது பாக்ஸ் ப்ளீட் வந்து 2 இன்ச்சு அல்லது 2.5 இன்ச்சு
நம்ம இது இந்த இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெருசாக அகலமான பாக்ஸ் ஃப்ளீட்டாக வச்சுட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் சின்ன பாக்ஸ் ஃப்ளீட் தான் ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய பாக்ஸ் ஃப்ளீட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் கொஞ்சம் ஆக்சுவலாக 2 இன்ச்சு கேப் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கேப் 2 இன்ச்சு கேப்பு ப்ளஸ் டாப்பு. ஆமாம், ஃப்ராகோட டாப்பு. இப்போ லைனிங் துணி வந்து லைட் கலர்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளீட்டுக்கு இது உள்பகுதி வச்சு பார்க்குறோம். நம்மளுக்கு ஹிப் லைனில் எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணி அடிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வரைக்கும் வருது, முட்டி வரைக்கும் தான் வருது லைனிங்கு. இது நம்மளுக்கு கீழேக்கு தேவையில்லை, வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து டாப்பு மேலே இருக்குல்ல, ஃப்ராகோட மேலே டாப்பையும் கீழே ப்ளீட் வர்ற இதையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு நடுவில் பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கு 2க்கும் அது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. சின்ன பாக்ஸ் ஃப்ளீட்டாக இருந்தால் தான் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் 1.5 இன்ச்சு கொடுத்து பாருங்கள், அது அழகாக இருக்கும். ஸ்லீவில் இன்னும் பார்டர் பகுதியில் மீதம் இருந்தால் தான் நான் வந்து ஒரு பகுதியில் மீதம் இருந்தால் தான் ஷாலாக தைச்சிட்டேன். அழகாக இருந்துச்சு ஃப்ராகு. இதோட அவுட்லுக்கை பாருங்கள், பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.